2026ல ஒரு பெரிய மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ இருக்கிற அரசியல்வாதியை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் அது மாற்றம் மாறாதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மாற்றம் இளைஞருக்கு தேவைப்படுது. கண்டிப்பா. ஆமாம். ஓகே. இப்போ வந்து நெறைய பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த குப்பை தொழிலாளர்கள் பிரச்சனை போயிட்டு ஆமாம். இருந்துச்சு. அதுக்கெல்லாம் வந்து இப்ப இருக்கிற நம்ம தலைவர் வந்து முன் வந்த மாரி தெரியல. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த டைமில் அவர் முன் வரத்தாலும் கடைசி டைமில் காசை கொடுத்து ஆதி கட்டிட்டு போகிறாங்க. ஓட்டு போட்டு போகிறாங்க. மக்களும் மாறிட்டு போகுது. இதான் நடக்குது. இப்போ இருக்கிற படித்த பசங்க, இப்போ இருக்கிற இளைஞர்கள் சிந்திச்சு ஓட்டு போட்டாங்கன்னா கண்டிப்பாக விஜய் வர்றதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஓகே. நீங்க சொன்ன மாரி தான் உண்மையிலேயே நடக்குது. இப்போ பிரச்சனை நடக்கும்போது, அது அப்படியே பெரிய பிரச்சனை மாரி தெரியுது. கரெக்ட்டா எலக்ஷன் டைம்ல அத எல்லாரும் மறந்து தான் ஓட்டு போடுறாங்க. ஓகே. மறுபடியும் இந்த மாரி ஒரு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி வந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடு? நான் வந்து ஓப்பனாக சொல்ல போனால் நான் வந்து ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட்டேன். அப்போலேருந்தே டிஎம்கே தான் ஓட்டு போட்டுருவேன். ஆனால் நானே ஒரு ஆட்சி மாற்றத்தை வேணும்னு ஏன் எதிர்பார்க்குறேன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் இருந்தால் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆட்சி மாற்றம்னு நானும் கேட்குறேன்.